வணக்கம். இன்னைக்கு இருக்க வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, அருமையான வேலை வாய்ப்பு. நான் என்னென்ன ஏஜென்ட்டுக்கும் நம்ம டைரெக்டாக எடுக்கிறதுக்கு எவ்வளோ வித்தியாசம் அப்படிங்கிறத சொல்கிறேன். நம்ம வீடியோவை நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இல்லைனாலும் மற்றவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனம் இருக்கும். வருங்காலத்தில் இளைஞர்கள் வேலை தேடுறவங்களுக்கு என்னோடய வீடியோ ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். வெளிநாட்டுக்கு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அன்பானவங்களே, இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயம். ஏஜென்ட் மூலிமா போனால் கம்மியான சம்பளம் கிடைக்குது. 20,000 30,000 கிடைக்குது. ஆனால் அதே இது நம்ம டேரெக்டாக அப்ளை பண்ணோம்னா 2,00,000 3,00,000 சம்பளம் கிடைக்குதுன்னு முன்னாடி இருக்க 2-3 வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல. அது என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்கள்கிட்ட நான் காட்டணும்னு ஆசைப்பட்றேன். அதுதான் இந்த வீடியோ. தெளிவாக பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த ஏஜென்ட் மூலிமா வராங்க பார்த்துருக்கீங்களா, அவங்களுக்கு என்னென்ன சம்பளம் வருது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ இந்த கிளாஸ் 4 டிரைவர்ஸ் இருக்காங்க பார்த்துருக்கீங்களா, அந்த கிளாஸ் 4 டிரைவர்ஸ் ஏஜென்ட் மூலிமா வராங்க பார்த்துருக்கீங்களா. ஏஜென்ட்டுக்கும் இவங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல. அதில் இந்த ஏஜென்ட்லாம் நார்மலாக அந்த சோஷியல் மீடியா மூலிமா தான் வருவாங்க. இவங்களாம் கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இது என்னென்னா ஃபேஸ்புக் மூலிமா இருக்குது. இதில் என்னென்ன போட்டு வச்சுருக்காங்கன்னு பார்ப்போமா. பாருங்கள், அப்படியே பார்த்துட்டு வாங்க. ஏர் கான்டக்டிங் 38 to 39, கிளாஸ் 25 to 24. இவ்வளோ ஒர்க்கர்ஸ் தேவைப்படுறாங்க போட்டிருக்கு. இப்போ போட்டிருக்காங்க பாருங்கள், டிரைவர் கம் ஃபோர்க் லிஃப்ட் ஆப்ரேட்டர். 1000லேருந்து $1,300 சம்பளம். இதுதான் வெளிநாட்டுக்காரங்களுக்கு வேலைக்கு. அதுக்கு கீழே ஒரு நம்பர் ஒன்று போட்டிருக்காங்க. சரி, இந்த நம்பர் ஒரிஜினலாக இல்லையானுங்கிறதையும் பார்ப்போம், இதையும் பார்ப்போம். ஓகேயா. அடுத்து கிளாஸ் 4 டிரைவர். கிளாஸ் 4 டிரைவருக்கு KFC டெலிவரி 2,300 ப்ளஸ் ஓவர் டைம். அப்புறம் ரூம் கம்பெனி ப்ரொவைடு இந்தியா பங்களாதேஷி. ஒரு நம்பர் ஒன்று போட்டிருக்காங்க, மீனா சங்கர். அப்புறம் வேறு என்ன போட்டிருக்காங்க, வெல்டர். நம்ம டிரைவர் மட்டும் தானே பார்க்குறோன்னு போட்டிருக்கோம். இப்போ டிரைவர் மட்டும் பார்ப்போம். வேறு தான் இருக்கா டிரைவரு. கிளாஸ் 3 கிளாஸ் 4 பெயிண்டர் நீடட். டிரைவர்னு போட்டு சீலிங் போட்டு பெயிண்டர் நீடட் அப்படின்னு போட்டு நம்பரை போட்டிருக்காங்க. சம்பளம் போடல. நீட் ஃபீமேல் அவுட் ஸ்டாஃப். நம்ம டிரைவர் மட்டும் பார்ப்போம். ட்ரிப்பர் டிரைவருக்கு எவ்வளோ சம்பளம் போட்டிருக்காங்க, 2,600 வெள்ளி சம்பளம் போட்டிருக்காங்க. டிப்பர் டிரைவர், அவ்வளோ பெரிய டிரைவருக்கு 2,600 வெள்ளி தான் சம்பளம் போட்டிருக்காங்க. ஓகே. இப்போ டைரெக்டாக அப்ளை பண்ணால் என்ன சம்பளம் வருது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இங்கே பாருங்க, டைரெக்டாக நீங்கள் எடுக்கிறதுல 99 ஜாப்ஸ் இங்கே இருக்குது போட்டிருக்காங்க பாருங்கள். அதில் பர்சனல் டிரைவராக இருந்தீங்கன்னா ஒரு பியூட்டிஷியன் 1 இன்டர்நேஷ்னல் 3,000 + 800 ஓவர் டைம். புக்கிட் தீமாவில் இருக்குது. ஸோ 3,800லேருந்து $4,000 வரைக்கும் இங்கே சம்பளம். அதில் எவ்வளோ போட்டிருக்காங்க, 1,300. டிப்பர் டிரைவருக்கு 2,600 தான் போட்டிருந்தாங்க. இங்கே ஏஜென்ட் மூலிமா நீங்கள் காசு கட்டி போகிறதுக்கு. இங்கே பர்சனல் ஃபேமிலி டிரைவர் ப்ரைவேட் அட்டெண்டர் இதோட சேர்த்தோம்னா 3,500லேருந்து $4,000. பர்சனல் டிரைவர் ஒர்க் இன் பேலன்ஸ் சென்டர் SG ப்ரைவேட். இதுக்கு எவ்வளோ சம்பளம், இதுக்கு சம்பளம் போடல. ப்ரைவேட் டிரைவர் இங்கே எவ்வளவு, 3,500லேருந்து 4,500. பர்சனல் ஃபேமிலி டிரைவர் 3,000லேருந்து 4,000. இது எவ்வளவு, ஷெஃப் ஒரு பர்சனல் டிரைவர். கம்பெனி டிரைவர் 2,800லேருந்து 3,500. ஏதாவது ஒன்று $1,000 வருதான்னு பாருங்கள். இதான் மார்க்கெட் பே. இந்த மார்க்கெட் பேயை கம்மி பண்ணுறது தான் ஏஜென்சியோட வேலை. ஸோ இதை தான் நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி அப்ளை பண்ணுறது ஒவ்வொரு வீடியோ நான் காட்டுறேன். இப்போ இந்த ஏஜென்ட்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உண்மையானவங்களா என்ன ஏது அப்படிங்கிறது எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள். ஏன்னா நம்பி நீங்கள் காசு கொடுக்கவும் கூடாது, காசு கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அதை பற்றியும் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். இதில் எப்படி யார் உண்மையான ஏஜென்ட் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இந்த மீனா சங்கரோட ப்ரொஃபைலை போய் பார்த்தோம்னா வாட்ஸ்அப் நம்பர் போட்டிருக்காங்க, பங்களாதேஷி போட்டிருக்காங்க. ஆனால் சிங்கப்பூர் HRC ஏஜென்சி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சிங்கப்பூரில் இருந்தீங்கன்னா இந்த நம்பரை நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணணும். வாட்ஸ்அப்பில் இருந்துன்னா இது அலிபாபா நம்பர். வாட்ஸ்அப்லேயும் வரணும், டேரெக்டாகவும் வரணும். ஃபஸ்ட்டு இதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வேறு என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு ஏஜென்சி நம்பர்னு சொல்லி சிங்கப்பூர்லேயும் வாங்கணும், இந்தியாவில் இருந்தால் இந்தியாவிலையும் வாங்கணும். ஸோ அதுவும் இல்லை. இங்கே பாருங்கள், ப்ரொஃபைலில் அந்த ஏஜென்சி நம்பர் எதுவுமே இல்லை. அதை போடணும். சரி, இதை இழுத்து பார்ப்போம். இதுலேயும் இல்லை. அப்போ இவங்களை நீங்கள் நம்புவீங்களா? இந்த மாதிரி நம்பிக்கையை நீங்கள் ஃபஸ்ட்டு இது பண்ணணும். சரி,
இப்போ டேரெக்டாக எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது அது. இப்போ இந்த வீடியோ மூலிமா டிரைவர் அப்படிங்கிறவங்களுக்கு நான் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ சம்பளம் டிஃப்ரென்ஸ் வருது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். இதை தவிர அடுத்து என்ன வீடியோ போட போகிறோன்னா, எப்படி நீங்கள் வெளிநாட்டுக்கு வேலைக்கு வர்றது, இல்லை சிங்கப்பூருக்கே நம்ம பார்த்தோம்னாலும் நம்ம வந்து சிங்கப்பூரில் என்னென்ன ஜாப்ஸ் இருக்குது என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து போடுறேன், பாருங்கள். நிச்சயம் இந்த வீடியோ என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தேவைப்படலைன்னா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படும். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்டை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.